வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மண் சரிவு அபாய உச்சநிலை 5 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. மக்களே அவதானம். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குழப்பம். டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மழை அதிகரிக்கும். மக்களுக்கு எச்சரிக்கை. உருவாகிய சூறாவளி. சிலாபம் பகுதியில் பதற்றம். தொடர் மழையால் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கிய மருதானையின் சில பகுதிகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்கள் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கண்ணீரால் சொல்ல முடியாத வலி. சபையில் மிகுந்த கவலையோடு பேசிய ஜனாதிபதி அனுர. நாட்டு மக்களுக்காக கீழிறங்கி பணி. இலங்கையின் பல பகுதிகளில் தொடர் நிலநடுக்கத்திற்கு சாத்தியம். சடுதியாக உயரும் நீர்த்தேக்கங்களுக்கு ஆபத்து. நாட்டு மக்களுக்கு பிரபல பேராசிரியர் அவசர செய்தி. வரலாற்றில் குறிக்கப்படவுள்ள உயிரிழந்த விமானப்படை அதிகாரியின் பெயர் அனுர உறுதி. தாயிற்காக வீடு கட்ட சிறிது சிறிதாக சேர்த்த பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அள்ளிக் கொடுத்த வவுனியா வணிக முயற்சியாளர் வைரல் சம்பவம். நாட்டில் சில மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு இந்த 3ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பதுளை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு, காலி, கம்பஹா, களுத்துறை, மாத்தறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. காலநிலையின் பேரழிவால் பாதிக்கப்பட்டு நாடு சற்று மீளிருந்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் சில பகிர் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சில பகுதிகளில் கடுமையான மழை பொழிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் சிலாபம் பகுதியில் கடுமையான காற்று கலந்த மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சூறாவளியால் பெண்ணொருவர் ஒரு வினாடியில் பாரிய ஆபத்திலிருந்து தப்பித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அது மட்டுமன்றி கடுமையான மழை காரணமாக மருதானை பகுதி மீண்டும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. குறித்த பகுதிகள் நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இலங்கையில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆனால் இந்த பதிவு தொடர்பாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. மாறாக மக்கள் அது தொடர்பாகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராயா தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2004ஆம் ஆண்டு வரை சுனாமி அர்த்தம் என்றால் என்னவென்றே பல மக்களுக்கு தெரியாது. அது போன்ற புவிநடுக்க நிகழ்வு பற்றியும் மக்களிடையே பெரிய அளவிலான விழிப்புணர்வு இல்லை. சுனாமி நிகழும் வரை சுனாமியால் இலங்கைக்கு பாதிப்புகள் இல்லை என்றே பலரும் கருதியிருந்தனர். ஆனால் 2004 சுனாமி நிகழ்ந்த பின்னரே அதை பற்றி பலரும் மறந்து கொண்டனர். அவ்வாறில்லாமல் புவிநடுக்க நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளை நாம் கொண்டிருக்கின்றோம் என்னும் விழிப்பும், புவிநடுக்க நிகழ்வின் பௌதீக செயல்முறை, சாத்தியமான பாதிப்புகள் மற்றும் பாதிப்புகளை குறைக்கும் வழிமுறைகளை இலங்கையர் அனைவரும் கட்டாயமாக அறிந்திருத்தல் வேண்டும். ஏனெனில் இலங்கையிலும் இலங்கையை சூழவும் அண்மித்த காலங்களில் பல சிறிய அளவிலான புவிநடுக்க நிகழ்வுகள் அதிக அளவு பதிவாகி வருகின்றன. 29/8/2020 முதல் 5/12/2020 வரை விக்டோரியா நீர்த்தேக்கத்தினை சுற்றி 5 சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறுகின்றனர். இலங்கை இந்திய கவசத்தட்டில் அமைந்திருந்தாலும் இலங்கைக்கு கீழே பல சிறிய கவசத்தட்டுகள் உள்ளன. இலங்கை இந்திய கவசத்தகட்டில் அமைந்திருந்தாலும் இலங்கைக்கு கீழே பல சிறிய கவசத்தகடுகள் உள்ளன. அவை நாள்தோறும் ஒருங்கல், விலகல், அமளல் போன்ற பல செயற்பாடுகளுக்கு உள்ளாகின்றன. அவற்றின் விளைவே இந்த புவிநடுக்க நிகழ்வுகளின் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாது மத்திய மலைநாட்டில் போவத்தென்ன, ஹாசில்ரி, ரந்தெனிகல, ரந்தெம்ப, ஹொத்மலை, லக்சவானம், மேல் ஹொத்மலை, மொரகாகந்த, போல்கொல்ல, விக்டோரியா, மஸ்கலிய போன்ற நீர்த்தேக்கங்கள் அமைந்துள்ளன. அவற்றுக்கு அண்மித்து ஏற்படும் மிதமான நிலநடுக்கங்கள் கூட இந்த நீர்த்தேக்கங்களை பாதிக்கும். இந்த சூழ்நிலையில் இன்று ஒரு நாள் இலங்கையில் நிலப்பகுதியிலோ அல்லது இலங்கையின் கரையோர பகுதியிலோ நிலங்களும் பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் இலங்கையை கடுமையாக பாதிக்கும். இந்த டித்வா புயலின் பேரணித்ததுடன் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான அர்த்தங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விழிப்பாக இருத்தல் நாம் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு தவிர்க்கலாம். ஜப்பான் போன்ற நாடுகளில் இத்தகைய முறைமையே பின்பற்றப்படுகிறது. இயற்கை அனர்த்தங்களை நாம் தவிர்க்க முடியாது, ஆனால் பாதிப்புகளை நாம் குறைக்கலாம். இயற்கை அனர்த்தங்கள் வருவதற்கு முன் மக்களை விழிப்பூட்ட தவறிவிட்டு அனர்த்தம் வந்தபின் அமர்ந்திருந்து அது இது என விபத்து யாதென பயனும் கிடையாது. நான் அந்த வகையை சார்ந்தவனமல்ல. அனர்த்தத்துக்கு முன்னனான மக்களின் விழிப்புணர்வே மிகப்பெரிய அனர்த்த தணிப்பு நடவடிக்கைகள் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளன என மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
நாட்டில் நிலவும் வடகீழ் பருவப்பெயர்ச்சி காரணமாக எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் காற்றின் வேகமும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாஜகம் அதுல்ல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் 75 மில்லிமீட்டர் அல்லது 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 9ஆம் தேதிக்கு பின்னர் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாஜகம் அதுல்ல கருணாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்தில் உயிர் நீத்த விமானியின் பெயர் வரலாற்றில் பேசப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அவர், விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரை செலுத்திய உயிரிழந்த விமானியின் பெயர் வரலாற்றில் எழுதப்படும். மக்களின் உயிரை காப்பாற்றும் நோக்கத்தில் அவர் விமானத்தை செலுத்தி உயிரிழந்துள்ளார். மேலும் சுண்டிகுளத்தில் 5 கடற்படை வீரர்கள் உயிர் துறந்தனர். குறித்த 5 பேரும் காணாமல் போயுள்ளனர். இதை வடக்கு அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய தாய்க்காக வீடு கட்டுவதற்காக சேமித்து வைத்த 20 லட்சம் ரூபாய் பணத்தினை இலங்கையை மீள கட்டியெழுப்புவோம் திட்டத்திற்காக இலங்கையர் ஒருவர் நன்கொடையாக வழங்கி வைத்துள்ளார். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இலங்கையில் தற்போது வரையில் 486 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 341 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் பெருமளவான உடைமைகள் அழிந்து லட்சக்கணக்கானோர் அனாதரவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பேரழிவில் சீர்குலைந்து போன நாட்டை மீள் கட்டியெழுப்புவதற்காக அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டத்திற்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் இலங்கையர்கள் நலன் விரும்பிகளால் நன்கொடைகள் மற்றும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன்படி இலங்கையை சேர்ந்த ஜனாதிபதி விருது பெற்ற வணிக முயற்சியாளர் ஒருவர் தன்னுடைய தாயாருக்காக வீடு ஒன்று கட்டும் நோக்கில் சேமித்து வைத்த 20 லட்சம் ரூபாய் பணத்தினை இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு நன்கொடையாக வழங்கி வைத்துள்ளார். அவருடைய பதிவில், என்னுடைய அம்மாவிற்கு வீடு கட்டுவதற்காக இந்த பணத்தினை சேமித்தேன். வீட்டினை பிறகு கட்டிக்கொள்ளலாம். இது எனது உதவி அல்ல, என்னுடைய கடமை என குறிப்பிட்டுள்ளார். கண்ணீரால் கூட சொல்ல முடியாத வேதனையை இலங்கை மக்கள் அனுபவித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றி இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் நாடு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பலர் உயிரை இழந்துள்ளனர், பலர் காணாமல் போயுள்ளனர். இது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும். உயிரிழந்தவர்களை திருப்பி தருவது என்பது இயலாத காரியம். அதைவிட காணாமல் போனவர்களை எண்ணி அவர்களின் குடும்பத்தார் என்றாவது வருவார்கள் என்று தினம் தினம் வலியுடன் கடக்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. இதை நாங்கள் கடந்த கால யுத்தத்தின் போது அதிகமாக உணர்ந்திருக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு அனர்த்தத்தாலும் வீழ்த்த முடியாத இலங்கை மக்களின் முழுமையான உறுதியான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எமது நாட்டின் சிறு பிள்ளைகள் தாங்கள் சேர்த்து வைத்த சிறு உண்டியலில் இருக்கும் பணத்தை நிவாரண பணிகளுக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கும் எமது இலங்கையர்கள் இரவு பகல் பார்க்காமல் உழைத்து எமது தாய் நாட்டுக்காக பணியாற்றுகின்றனர். இரத்த வங்கியில் இரத்த பற்றாக்குறை என்று அறிவித்த போது கேட்டதை விட பல மடங்கு இரத்த தானம் செய்தார்கள் என தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையை அடுத்து ஈரமான அல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்களை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள்வது என்பது குறித்து பொதுமக்களுக்கான வழிகாட்டுதலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கியின் கூற்றுப்படி குடிமக்கள் நினைத்த தாள்களை உலர்த்துவதற்கு அல்லது கட்டுக்களில் இருந்து பிரிப்பதற்கு சூடான நீர், சலவைத்தூள் அல்லது ரசாயன பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின் நலத்தில் அத்தனியல் வெதுப்பி அல்லது எவ்வித அதிக வெப்பத்தை உருவாக்கும் மூலங்களையும் பயன்படுத்த வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயன்படுத்த முடியாத ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக குடிமக்கள் எந்த ஒரு வணிக வங்கியிலும் அவற்றை சமர்ப்பிக்கலாம். சேதமடைந்த நாணயத்தின் மதிப்பை பாதுகாப்பதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை ஆதரிப்பதும் இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையால் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராத தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தினால் விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மரக்கறிகள் மற்றும் பழச்செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக மட்டக்களப்பு, குருநாகல், புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் நெற்செய்கைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது.
மட்டக்களப்பில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. கிட்டத்தட்ட 2,53,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் முழுமையாகவும் 4,20,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. மரக்கறி பயிர் சேர்க்கையில் பயன்படுத்தப்பட்ட 30,000 ஏக்கர் முழுமையாகவும் 33,000 ஏக்கர் பகுதி அளவிலும் அழிவடைந்துள்ளன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு முன்னுரிமை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராதா தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.